பெரிய ஹீரோயின்களுக்கு அவங்க மேலே ஒரு பொறாமை தான். எல்லாம் சிலுக்குன்றானுங்க, எங்களை விட அவ்வளோ சிலுக்கு பெருசா, நாங்கள் தானே ஹீரோயின் அப்படிம்பாங்க. அந்த ஹீரோயினுக்கு இணையாக இவங்க சம்பளம் வாங்குவாங்க. ஹீரோயின் மாதிரி ஹீரோயினே கண்டிஷன் போட மாட்டாங்க, இந்த காஸ்டியூம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இவங்க அப்படி கிடையாது. காஸ்டியூம் அவங்களே ரெடி பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அந்த காஸ்டியூம் பிடிக்கலன்னா நடிக்க மாட்டேன், தேவையில்லை எனக்கு, நீங்களே வச்சுங்க, நான் நடிக்க மாட்டேன்னு போயிடுவாங்க. அப்புறம் கெஞ்சி குஞ்சி மறுபடியும் கூப்பிட்டு வந்து அவங்க உட்கார வச்சு, இல்லை நீங்கள் அவங்க விரும்புகிற மாதிரி காஸ்டியூம் இது பண்ணி, அந்த காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் இப்போ இந்த நகாசு விலைகள், அந்த மூக்குத்தி உட்பட எல்லாமே காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் சில நேரங்கள் அவங்களே வாங்குவாங்க. அவங்களே வாங்கிட்டு வந்து அந்த காஸ்டியூம் ரெடி பண்ணி போடுவாங்க. அப்போ தான் அந்த சாங்குக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சில நேரங்கள் அந்த காஸ்டியூம் அவங்களே பணம் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பல ஹீரோயின்கள் என்ன பண்ணுவாங்க, ஓசியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சிரிச்சு, சார் நான் வச்சுக்கிறேனே சார் அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க காசு கொடுத்துருவாங்க, அந்த காஸ்டியூம் காசு கொடுத்து, எனக்கு பிடிச்சிருக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது. ஏன்னா எல்லோருக்கும் உதவக்கூடிய நல்ல தன்மை உள்ளவங்க. பெரிய நடிகைகளில் யாராவது உங்களுக்கு கூட நடிக்கிறவங்களை கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்க ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் சமயத்தில் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லைட் மேன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு 50-60 பேர் வருவாங்க. அவங்கள எல்லாம் சாப்பாடு போட்டு எல்லோருக்கும் இந்த வேட்டி சட்டை கொடுத்து, வேட்டி புடவை எல்லாம் கொடுத்து பணம் கொடுத்து அனுப்புவாங்க.